பெரும்பகுதி இளைஞர்களுடைய வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறையை அடக்கிக் கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக காவல்துறை இங்கே நிற்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் கூறியது போல அவர் என்ன சொன்னார்? ஜனநாயக முறையில் மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினால் நாங்கள் அதனை எந்த வகையிலும் எதிர்க்க மாட்டோம் என்று இன்றைக்கு அவர் கூறியிருக்கிறார். அவர் கூற்று கேட்டார்படி மாணவ இளைஞர்கள் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இவர்கள் ஆட்சி கட்டலில் ஏறுவதற்கு முன்பாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் தங்கை அனிதா வீட்டிற்கு சென்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இன்றைக்கு ஆட்சி கட்டலில் இருக்கக்கூடிய திரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே எளிய மாணவர்களுக்கு நீட் எனும் ஒரு கொடிய தேர்வு எட்டாக்கனியாக இருக்கிறது. அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்திலே எழுப்பப்பட வேண்டும். எப்படி கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு அநீதிகள் ஏற்படுகின்ற பொழுது வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டோமோ அதே போல நாளைய தினம் வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவாக காவல்துறைக்கு எதிராக ஒன்றிய அரசிற்கு எதிராக நாம் போராட்ட களத்தை ஜனநாயக ரீதியில் தொடங்குவோம் என்று அறைகோல் விடுக்கிறோம். மேலும் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரும் பேரணி சென்னை தலைநகரத்திலே நாம் நடத்துவோம் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு மாணவ இயக்க தோழர்களும் இளைஞர் இயக்க தோழர்களும் ஒருங்கிணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறோம். நன்றி.